எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மொஹரம் ஹாலிடேன்றதால ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது. லாஸ்ட் 2 டேஸா மார்க்கெட் ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணா கூட வால்யூம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. மார்க்கெட் வந்து உயர உயர வால்யூம் வந்து இருக்கணும். பட் லாஸ்ட் 2 கேண்டில்ஸ் பாருங்க, கம்ப்ளீட்டா வெரி ஸ்மால் கேண்டிலாக இருக்கு. அந்த இடத்துல ஒரு ட்ரேடிங்கே இல்லை, வால்யூம் ஆக்டிவிட்டீஸே இல்லை. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, ட்ரேடிங் வந்து இல்லை. பட்ஜெட் உடைய எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. நாளைக்கு மார்க்கெட் உடைய மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. இங்கிருந்து ரைஸ் ஆன ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸான ஒரு ட்ரெண்ட். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் இந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சைட்வேஸாக இருக்கா, இந்த இடத்துல கண்டினியூஸாக ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு அரௌண்ட் ஒரு 1 வீக் வந்து இந்த மாதிரி சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆச்சு. இப்போது இந்த சைட்வேஸ் பிரேக் அவுட் ஆகி அகைன் இந்த இடத்துல சைட்வேஸ் பிரேக் அவுட் ஆகி அகைன் ஒரு ட்ரெண்டாக தான் ஃபாலோ ஆகுது. ரைட் நோ மார்க்கெட் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் இருக்குது. நெகட்டிவ்ல இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ இன்கேஸ் இது வால்யூம் குறைய என்ன ஆகும், அகெயின் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது மினிமம் 24,480 24,420ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். தொடர்ச்சியாக அப்சைடில் இந்த ட்ரெண்டு தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. சரி, இந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது. அதே நேரம் இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டும் நமக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த ட்ரெண்டில் டச் பண்ணிட்டு அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். இந்த ட்ரெண்டு தொடர்ச்சியாக 24,700 அப்சைடில் ரெசிஸ்டன்ஸு, 24,850ங்கிறது பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ நிஃப்டியினுடைய லெவல்ஸ் வந்து நாளைக்கு இன்ட்ராடே பர்பஸ் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் 24,480 420ங்கிறது இன்ட்ராடே சப்போர்ட்டு, அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,700 அண்ட் 24,850. தொடர்ச்சியாக ஸ்டில் நோ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட் தான் இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப் சைடில் இந்த இடத்துல பாருங்கள், டவுன் சைடில் வந்து இது வரைக்கும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை தான் கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிருக்கு. அகைன் பிரேக் அவுட் ஆன மார்க்கெட்டு இதே ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா, பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை இங்கே ஃபால் ஆயிருக்கு, அகைன் இங்கே ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல கண்டினியூஸாக 3 முறை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. அகைன் இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குங்க. இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்குதா, சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகுது. இப்போ சேம் இதே போல் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே சப்போர்ட் எடுக்குதா, ஓகே, அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த டாப் டு டாப், இந்த டாப் டு டாப் இங்கேயும் நமக்கு டபுள் டாப் ஜோன் இருக்கா, அதே நேரம் இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து அப்சைடில் 53,100ங்கிறது அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் 51,940ங்கிறது வந்து சப்போர்ட்டாகவும் இருக்குது. இன்பிட்வீனில் நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்க, இந்த ட்ரெண்டு இது வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஹவர்லியில். இந்த ட்ரெண்டு வந்து இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங் ரேலி டுவோர்ட்ஸ் 52,000 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. நாளைக்கு இன்ட்ராடேல ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் ஆகுது இந்த ட்ரெண்டை பிரேக், நான் இப்போ வச்சுருக்கிறத ஹவர்லியில் வச்சுருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்லையாவது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங் ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செக்டார் வைஸ் ட்ரேட் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக வந்து ஐடி செக்டாரை வந்து கவனிங்க. நம்ம கண்டினியூஸாக இந்த பாட்டம் அவுட்ல இருந்து ஐடி செக்டாரை நோட் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் அப்சைடு போகும், மினிமம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேலி எடுக்குங்கிறத பார்த்தோம்.
இதே போல் இன்ஃபோசிஸையும் நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 முறை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 1725 வரைக்கும் ரைஸ் ஆகிடுங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்ருக்கோம். அதனுடைய டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு பாருங்கள். யாராவது வந்து இன்ஃபோசிஸில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. இன்ஃபோசிஸ் வந்து ரெசிஸ்டன்ட் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே நேரம் நீங்கள் ஐடி செக்டாரே எடுத்து பாருங்கள், டபுள் டாப் ஜோனில் ட்ரேட் ஆகுதா. ஸோ வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் யாராவது ஸ்விங் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வரும்போது அகைன் ரீஎன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. இதே போல் தான் நம்ம டிசிஎஸ் ஹெச்சிஎல் மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணுறது நல்லது. இப்போ டிசிஎஸ்ஸை எடுத்துக்கோங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் ஒரு ஸ்ட்ராங் ரேலி இங்கே பிரேக் அவுட் ஆகும்போதும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே நேரம் இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் வந்து 3680 620 இந்த ஜோன் வரைக்கும் வரும். இங்கே பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம கமெண்ட்லேயும் சரி, நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அகெயின் இதுவும் வந்து டபுள் டாப் ஜோன், கிட்டத்தட்ட 4200 4100 நம்ம டார்கெட்டு, அது ரீச் ஆயிருக்கு. மோர் தென் 4220 வரைக்கும் வந்து அப் சைடில் டபுள் டாப் ஜோனில் ட்ரேட் ஆகுது பாருங்க. ஸோ இதுவுமே சப்போஸ் யாராவது ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. இந்த இடத்துல ப்ராஃபிட்டை பதிவு பண்ணுறது நல்லது. ஏன்னா அடுத்து நமக்கு வந்து பட்ஜெட் இருக்குது. பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் வந்து வரலாம். மார்க்கெட் வந்து இது வரைக்கும் பட்ஜெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷனில் பை பண்ணவங்க கூட இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் மட்டும் இன்னுமே ஒரு ஸ்ட்ராங் அப்சைடு மொமெண்டமில் தான் இருக்குது. இப்போ இதுவுமே நல்லா ரைஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் டபுள் டாப் ஜோனில் இருந்தது. லாஸ்ட் வீடியோ நான் பார்க்கும்போது இங்கே இருந்தது. தொடர்ச்சியாக ஒரு 2 வாரத்தில் வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிருக்கு. நம்மளும் இந்த ஸ்டாக்கை வந்து இந்த பாட்டம் அவுட்டில் 1315 16 சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும். கிளியராக இப்போ எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு, 1630 வரைக்கும் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடம் தான். ஐடியை பொறுத்தளவுக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்குது. பிகாஸ் மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் ஷார்ப்பாக ரேலி ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ், இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் நடந்திருக்கு பாருங்க. ஓவரால் டபுள் பாட்டமில் இந்த மாதிரி ரிவர்சல் ஃபார்மேஷன் நடக்குது. மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு இப்போது அப்சைடில் வந்து ரிவர்சல் ஃபார்மேஷன் நடக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரிவர்சல் வந்து நடக்குது. இந்த ஸ்டாக்கும் திருப்பியும் அப்சைடு. ஏன்னா ஓவரால் உங்களுக்கு வந்து ட்ரெண்டு அப் ட்ரெண்டு. ஓகே, ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இந்த மாதிரி ரிவர்சல் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே போல் பிரேமால் என்டர்பிரைசஸ் இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. இது வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கா, ஒரு ஸ்ட்ராங்காக பொட்டன்ஷியலாக அப்சைடு பிரேக் அவுட் ஆகி ரைஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். பை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 7th அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 5th இருக்கும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் 11th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். க்ரூடை பொறுத்தளவுக்கு ஒரு 2 days பிஃபோராகவே ஸ்டூடெண்ட் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் இருக்குது. பட் இது இன்னும் ரிவர்சல் வந்து நமக்கு நடக்கலை. டே வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் வந்து நமக்கு பிரேக் அவுட் வந்து ஆகலை. ஆஃப்டர் ஒரு ஸ்ட்ராங் ரேலிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் தான் இருந்தது. ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் வந்து ஸ்டில்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ 6750 775ங்கிறது நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து இந்த இப்போ ரைட் நோ நம்ம எப்படி எடுத்துக்கணும், எப்படி ட்ரேடிங் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஹவலியில் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் சைட்வேஸாக இருந்தது. உங்களுக்கு டபுள் டாப் ஜோனில் இது வரைக்கும் சைட்வேஸாக இருந்தது. இப்போ பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி ரீச் ஆயிருக்கு. 6860 65ங்கிறது இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் எக்ஸாக்டாக அரௌண்ட் இந்த ரீஜனில் டச் பண்ணியிருக்கு. ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகும். இந்த கரெக்ஷன் வரும்போது அதாவது 6835 6810 இந்த ஜோனில் லெவல் பேஸ் பண்ணி சப்போர்ட் லெவலில் திரும்பியும் வந்து பை சைடு எடுங்க. ஏன்னா
ஓவரால் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. அதே நேரம் நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் டபுள் பாட்டம் ஜோனில் மார்க்கெட் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த இடத்துல பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் பொட்டன்ஷியல் இருக்கா? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஒவ்வொரு கரெக்ஷனில் இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான். அகெயின் கரெக்ஷன் ஆகி திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஒவ்வொரு சப்போர்ட்டிவ் ரீஜன்லையும் பை சைடு இருக்கிறது வந்து நல்லது. இன்னைக்கு இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு வேவ்ங்கிறது இருக்குது. இப்போ வந்து இந்த ஆக்ஷன் வேவ்க்கு எவ்வளோ ரியாக்ஷன் ஆகும், நெக்ஸ்ட் இம்பல்ஸ் போகும், இதுதான் நமக்கு வந்து இன்ட்ராடேல என்ட்ரி எக்ஸிட்டை கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பிரேக் அவுட்டு சப்போர்ட்டு இது எல்லாமே வந்து மார்க்கெட் ஒரு பேசிக்ஸ் தான், ஒரு ரூட்டு தான். எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக எந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்கிறது வேவ் மெத்தடில் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபைன். லைவ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நம்ம ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். இந்த பெய்டு டிப்ஸ், ப்ரீமியம் குரூப், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி எந்த ஒரு அடிஷ்னல் சர்வீஸும் நம்ம பண்ணுறது கிடையாது. கிளாஸ் முடித்தவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க டெக்னிக்கல் அப்டேட்டட் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் திரும்ப அந்த கிளாஸ் அட்டன் பண்ணனாலும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இது வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ஸ்டூடெண்ட் குரூப்புக்கு. ஃபைன். உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.